வணக்கம். குகன் சேவை மையத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி ஆதார் அப்டேட், டாக்குமெண்ட் அப்டேட் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வர 14ஆந்தேதியோட டாக்குமெண்ட் அப்டேட் ஃப்ரீ காஸ்ட்டு முடியுது. அதுக்கப்புறம் எல்லாம் சார்ஜஸ்ஸு அதுக்கு பண்ண போகிறாங்க. அதனால் நீங்கள் எப்படி ஆதார் அப்டேட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதல்ல உங்களுக்கு 2 டாக்குமெண்ட் அப்டேட் கேட்குறாங்க. ஒன்று வந்து ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஒன்று வந்து அட்ரஸ் ப்ரூஃப். ஐடென்டிட்டி ப்ரூஃப்னால் பாஸ்புக், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, இது போல் ஃபோட்டோவோடு இருக்கிற ஐடென்டிட்டி ப்ரூஃப்ஸ். இப்போ அட்ரஸ் ப்ரூஃப்னால் ரேஷன் கார்டு, பாஸ்புக், அதுமாரி உங்கள் அட்ரஸ் ஆதாரோட அட்ரஸோட கரெக்டாக பொருந்தி இருக்கிற ப்ரூஃபாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஏன்னா அந்த அட்ரஸ் ப்ரூஃப் நம்ம வைக்கிறது சரியில்லைனாலும் ரிஜெக்ட் ஆகுது. எனவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்டான அட்ரஸ் ப்ரூஃப் ஏதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. முன்னாடியே நீங்கள் அதை பிடிஎஃப் ஃபார்மில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். முடிச்சுட்டு அடுத்தது யுஐடிஏ சைட்டுக்கு போக வேண்டியதான். யுஐடிஏ ஆதார் சைட்டு யுஐடிஏன்னு டைப் பண்ணிங்கன்னா ஆதார் வெப்சைட்டுக்கு போய்டும். அதில் எடுத்தோடனே டாக்குமெண்ட் அப்டேட் தான் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கிளிக் டு சப்மிட் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட 12 இலக்க ஆதார் என்ன, என்டர் ஆதார் நம்பர் இந்த இடத்துல அடிங்க. இப்போ நான் ஒரு ஆதார் நம்பர் அடிக்கிறேன். கரெக்டாக தப்பு இல்லாமல் அதை 12 இலக்க ஆதார் என்ன அதில் அடிங்க. இந்த கேப்சா கோடும் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இப்போ லாகின் வித் ஓடிபி, இப்போ லாகின் பண்ணிங்கன்னா ஓடிபியோடு போகும். இப்போ 6 டிஜிட் ஓடிபி நம்ம ரெஜிஸ்டர்டு ஆதார் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபியை இங்கே டைப் பண்ணணும். இப்போ லாகின் கொடுங்க. இந்த லாகின் கொடுத்து உள்ளார போனால் இந்த ரெட் கலரில் உங்கள் இது நீடட் டாக்குமெண்ட் அப்டேட்னு காமிக்கிது பாருங்கள். அதில் நெக்ஸ்ட்டு போங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிங்க. இப்போ நீங்கள் ஐடென்டிட்டி ப்ரூஃப் என்ன நான் பேன் கார்டு செலக்ட் பண்ணுறேன். பேன் கார்டை செலக்ட் பண்ணிட்டு நான் ஆல்ரெடி பேன் கார்டை பிடிஎஃப்பில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேன் கார்டை அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் பண்ணோன்னா இந்த இடத்துல அந்த பேன் கார்டோட இமேஜ் காமிக்கும். அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப். இப்போ அட்ரஸ் ப்ரூஃபுக்கு நான் ஓட்டர் ஐடியை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓட்டர் ஐடியை ஏற்கனவே நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓட்டர் ஐடியை அங்கே அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணி முடித்தோடனே எபோவ் இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்டுன்னு நான் அந்த இதை டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிருக்கும். இதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வரும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. ஏன்னா இந்த எஸ்ஆர்எம் நம்பரை வச்சு நம்ம பின்னாடி அதை அப்டேட் ஆகிட்டாங்கிற ஸ்டேட்டஸை தெரிஞ்சுக்கலாம்.